ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். 2025 ஆண்டிலே 2 மாதங்களை நிறைவு செய்து 3வது மாதத்தின் முதல் நாளுக்குள்ளாக பிரவேசிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த ஊடகத்தின் வழியாக பஞ்சார ஊழியங்களை ஆதரித்து வருகிற உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு தருகிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை வாசிக்கிறேன். ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே, சேத்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் ஊழியக்காரனே, உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். தரியு ராஜா அரசாண்ட காலத்திலே ஆகாய தீர்க்கதரிசியின் மூலமாக செருபாபேலுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆகாய் என்பவர் ஒரு எபிரேய கிறிஸ்துவுக்கு முன் 6வது நூற்றாண்டிலே வாழ்ந்து தீர்க்க தரிசனம் உரைத்தவர். எருசலேமிலே 2வது ஆலயம் கட்டப்படும் துரிதமாக செயல்பட்டவர். ஜனங்களின் பொருளாதார நிலை சரியில்லாததினாலே ஆலய கட்டுமான பணி தாமதமாகிறது என்று அவர் கண்டார். யூத ஜனத்தை ஒன்றிணைத்து எருசலேம் தேவாலயத்தை கட்ட முயன்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இந்த வார்த்தை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி செருபாபேலுக்கு ஆகாய தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த மாதத்திலேயும் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை, உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். முத்திரை மோதிரம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு அதிகாரத்தை கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆதி நாட்களிலே சட்டங்கள் நிறைவேற்றப்படுகிற வேளையிலே சட்டத்தின் இறுதியிலே ராஜாவினுடைய மோதிரம் முத்திரை பதிக்க வேண்டும். ஆகவேதான் முத்திரை மோதிரம் அதிகாரத்திற்கு ஒப்புக் செல்லப்படும். நம்முடைய திருச்சபைகளிலேயும் பேராயருக்கு அபிஷேக நாளிலே ஒரு முத்திரை மோதிரம் கொடுப்பார். அதிகாரத்தை கொடுப்பதற்கு அடையாளமாக மோதிரம் கொடுக்கப்படும். ஆகவே இந்த நாட்களில ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை, பொறுப்புகளை நமக்கு இந்த மாதத்தின் முதல் நாளிலே வாக்கு பண்ணுகிறார். நான் 3 நபர்களை சுருக்கமாக வசனத்தின் அடிப்படையிலே சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகத்திலே 41ஆம் அதிகாரம் 42, 43 வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையில் போட்டு எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினேன் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, யோசேப்பை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். குடும்பத்திலே உடன்பிறப்புகளாலே பாதிக்கப்பட்டான். அவன் செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலை சென்றான். அடிமையாக விற்கப்பட்டான். பல சூழ்நிலையில் கஷ்டங்களை கடந்து வந்த போதிலும் யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அவனுடைய பொறுமைக்கு ஒரு எல்கை இல்லை. பொறுமையாக இருந்து கடைசியில அவன் தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்து பொறுமையோடு காத்திருந்தபடினாலே ஏற்ற காலத்திலே தேவன் அவனுக்கு முத்திரை மோதிரத்தை கொடுத்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக. ஒருவேளை யோசேப்பை போல பல சூழ்நிலைகளில நாம் ஒதுக்கப்பட்டவர்களாக, நெருக்கப்பட்டவர்களாக, விற்கப்படுகிற சூழ்நிலையிலே இருக்கலாம். சிறைச்சாலையிலே கூட நாம் அடைக்கப்படலாம். ஆனால் தேவ சமூகத்திலே நாம் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது யோசேப்புக்கு அதிகாரத்தை கொடுத்து எகிப்து தேசத்திலே உயர்த்தியது போல ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களுக்கும் முத்திரை மோதிரத்தை, அதிகாரத்தை கொடுத்து உயர்த்த போகிறார். இன்னும் கூட நாம் வேதத்திலே ஒரு நபரை பார்க்கலாம். எஸ்தரின் புத்தகத்திலே 8வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அகாஸ்வேரு ராஜா தம்முடைய மோதிரத்தை எடுத்து முருதைக்காய்க்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முருதைக்காய் குறித்து நமக்கு எஸ்தருடைய சின்ன தகப்பனார் தன்னுடைய ஜாதிக்காக, தன்னுடைய இனத்திற்காக போராடின ஒருவன்.
சமூகத்திலே உண்மையுள்ளவனாக இருந்தான். ஏற்ற சமயத்திலே தேவன் அவனை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருந்தபடினாலே அகாஸ்வேரு ராஜா தம்முடைய முத்திரை மோதிரத்தை எடுத்து மொர்தெகாய்க்கு கொடுத்து அதிகாரத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கு ராஜாவாக அவன் தெருக்களிலே வருகிறதை பார்க்கிறோம். நாமும் கூட ஒருவேளை ஒரு அடிமட்ட ஊழியராக, ஒரு வாயில் காப்பாளனாக, சாதாரண பணி செய்கிறவனாக இருக்கலாம். ஆண்டவர் ஏற்ற சமயத்திலே மொர்தெகாயை உயர்த்தியது போல நம்மையும் முத்திரை மோதிரம் கொடுத்து உயர்த்த இந்த மாதத்திலே அவர் காத்து கொண்டிருக்கிறார். இன்னொரு நபரை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் பால் மாதரட்சங்களையும் போடுங்கள் என்று சொன்னார். இளைய மகன் தன்னுடைய சொத்து சுகத்தை எல்லாம் பிரித்து கொண்டு தகப்பனை விட்டு பிரிந்து போய் தன்னுடைய இஷ்டப்படி ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையிலே வாழ்ந்து மீண்டுமாக மனம் திரும்பி தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு வரும் பொழுது அவனுக்கு ஒரு மோதிரம் கொடுக்கப்படுகிறது, அவனுடைய உயர்ந்த வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. மாணவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாமும் கூட தேவனை விட்டு தூரம் போனவர்களாக இருப்போம் என்று சொன்னால், இந்த இளைய மகனை போல நம்முடைய பாவங்களை மனம் திரும்பியவனாக தன்னுடைய இல்லத்திற்கு வந்தது போல நாமும் மனம் திரும்பி தேவ சமூகத்திலே வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு மோதிரம் என்ற அதிகாரத்தை தருகிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ரெவரண்ட் டி. ஆல்பர்ட் ஐயா அவர்கள் கொடுத்ததான வாக்குத்தத்த செய்தியை கேட்டோம். இன்னும் இப்பொழுதும் அவர்களுக்காக இந்த அருமையான பஞ்சாரா ட்ரைபல் மிஷன் ஊழியத்துக்காக ஆண்ட சமூகத்திலே நாம் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த கிருபையும் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலும் கர்த்ததாமே நல்ல வாக்குத்தத்த செய்தியை கேட்க செய்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. விஸ்வாமி அம்பா ஐயாவுக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தகப்பனே ஸ்தோத்திரமே ஐயா. மூலமாக நடைபெறுதான இந்த பிடிஎம் மிஷனரி ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படி, பணித்தலங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. எல்லா மிஷனரிகளையும் பணித்தலங்களில் எல்லா தகப்பனையும் விசுவாசிகளையும் கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கும்படியாக இன்னும் கர்த்தாவே இந்த ஊழியம் வளர்ந்து பெருக உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். காணிக்கைகளாலும் ஜெபத்தாலும் உழைப்பாலும் இது தாங்குகிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க தகப்பனே. செருபாபேலுக்கு தேவனாய் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தான முத்திரை மோதிரை ஆசீர்வாதத்தை தர்மையான தகப்பனை செய்தி கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காண பண்ணுவீராக. கர்த்தர் கூட இருப்பீராக. அதிசயங்களை காண பண்ணுவீராக, கூட இருப்பீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. பரிசுத்தமான பாதப்படிகளை தாழ்த்தி தருகிறோம். அருமை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் பிதாவே, ஆமீன், ஆமீன்.